கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக பேசுவாங்க. அதனால் இப்போ ஏசப்பா சொன்ன ஒரு ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகமானதுதான், மாம்சமோ பலகீனம் உள்ளது என்றார். அப்போ அவங்க சீசர்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்க, ஆண்டவர் அங்கே மேலே போய் மலையில் போய் ஜெபம் பண்ணுற போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 3 தடவை வந்து சொல்கிறாங்க. அப்போ பேதுரும் அவரோட இன்னொரு சீசர் நினைச்சு விழித்திருக்காம தூங்கிடுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாங்க, சத்தம் போடுறாங்க. அவங்கள்ட்ட ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க சோதனைக்கு உட்படாதபடி. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கண்ணை திறந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. சபையில பிரசங்கம் நடக்கும், என்ன செய்வாங்க, கண்ணை திறந்துகிட்டே தூங்கி இருக்காங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருந்து மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து என்னன்னா, பிசாசு வந்து கெர்ச்சிக்க சிங்கம் போல வாரான். அதனால நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உண்டான சூழ்நிலையில நம்ம நெருக்கப்படுவோம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பனா தான் நம்ம வந்து என்னது, நம்ம மாம்சம் வந்து என்னது, பலகீனமானதான். நம்ம மாம்சம் என்ன செய்யும், கொஞ்சம் தூக்கத்தை கொடுக்கும், இல்லைன்னா நமக்கு ஒரு சோம்பேறியை கொடுக்கும் ஜெபம் பண்ணும் போது, இல்லைன்னா நமக்கு சரீரத்தில் தலைவலியோ, இல்லைன்னா வந்து என்னது ஒரு எப்படி சொல்றது, உடம்பெல்லாம் ஒரு அசதியா இருக்கும். ஆனா நம்ம ஆவியை நினைச்சு பார்க்கணும். நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு, இயேசு நமக்குள்ள இருக்காரு. அதனால நமக்கு அது உற்சாகத்தை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் என்ன எப்படி பலகீனப்படுத்த முடியும் அப்படின்னு இதை தூர உதறிட்டு நீங்க ஜெபம் பண்ணதுக்கு, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன், ஜெபம் பண்ண வைங்கப்பா, உங்க ஆவி எனக்குள்ள இருக்கு, ஆவி வந்து என்னது உற்சாகமானதுன்னு போட்டிருக்கப்பா, அதனால அந்த உற்சாகமான ஆவியை கொடுத்து என்ன ஜெபம் பண்ண வைங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆவியான நினைச்சவர் உங்களை ஜெபம் பண்ண வைப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து தூங்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணவங்க தான் இப்ப கடைசி காலகட்டத்தில் எல்லா சத்ரு பிசாசுகிரியெல்லாம் நம்ம மேற்கொண்டு ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியும். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்க, எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் நான் பாத்தீங்கன்னா, எனக்கு இடையில ஒரு டயர் பஞ்சர் ஆகி ஒரு நடு ரோட்ல நிற்கக்கூடிய சூழ்நிலை. அப்பவும் கூட நான் என்ன செஞ்சேன், கண்ணை திறந்துக்கிட்டு அந்த எல்லாமே ஒரு டிராஃபிக், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல என்ன செஞ்சேன், ஆண்டவர் நோக்கி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன அங்கே சுற்றி உள்ளவங்களாம் வேடிக்கை பார்த்தாங்க, என்னடா இவன் என்னத்தையும் உளறிக்கிட்டே இருக்கானா என்னத்த அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சேன், அந்த நேரத்தில் அன்னைக்கு சண்டே, ஒரு பஞ்சர் கடை ஒன்றுமே கிடையாது, ஒரு பல்கில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் நோக்கி மேலே பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, 1க்கு 2 உதவியை கொடுத்தாங்க அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு தேவையான உதவியை கட்டாயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஜெபம் பண்ணணும். நான் வந்து எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் அன்றைக்கி அந்த சூழ்நிலை என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ன செஞ்சார், எனக்கு 1க்கு 2 உதவியை கொடுத்தாங்க. அற்புதமாக அதிசயமாக வந்து அந்த பஞ்சர் பார்த்து கொடுத்து அது கம்மியான அந்த துட்டத்தை அந்த சகோதரர் வாங்கினார். அதனால் நம்ம வந்து யார் நம்மளை என்ன பார்க்காங்க வைக்காங்கன்னு பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தோம்னா நமக்கு தேவையான உதவி கிடைக்கும். நம்மளுடைய ஆவி என்னது எப்போவுமே உற்சாகமானதான், மாம்சம் தான் பலகீனமானது. மாம்சம் வந்து என்னது, நமக்கு ஒரு மாதிரி என்ன செய்யும், ஒரு மாதிரி நமக்கு சோர்வை கொடுக்கும், ஒரு மாதிரி அசதியை கொடுக்கும். ஆனால் நமக்குள்ள ஆண்டவர் இருக்கார். இந்த பலகீனம்லாம் என்ன ஏமாத்திரம், இதெல்லாம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் உற்சாகமாக நீங்கள் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த எப்படியாப்பட்ட சோர்வுலையும் எவ்வளோப்பட்ட பலகீனத்திலையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்வாங்க, ஜெபிக்க வைப்பாங்க. என்னோட எவ்வளோ பலகீனம் வந்தாலும் நான் நினச்சிதேன், ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைங்கப்பா, அவியானவரை ஜெபிக்க வைங்க, இசப்பா ஜெபிக்க வைங்க அப்படின்னு நான் சொல்லும் போது, என்னோட பலகீனத்தில் கூட இப்போ கூட எனக்கு வைரல் ஃபீவர் வந்துருந்து, அந்த பலகீனத்திலும் கூட ஆவியானவர் என்ன செஞ்சார், என்ன ஜெபிக்க வச்சார். நான் தாகத்தோடு கேட்டேங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, எவ்வளோ பலகீனத்தினாலும் ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். அதனால என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா தான் கடைசி காலத்தில் வரக்கூடிய நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அழிவுகளுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், தப்பிச்சு இருந்து நல்ல மாதிரி வாழ்ந்து ஒரு சமாதானமாக ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். இது ஏசப்பாவே உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் நினைச்சிங்க, எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணை திறந்து நினைச்சிங்க, ஒரு சில காரியத்தில் எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுக்கு தேவையான உதவியை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை அந்த காரியத்தில் விடுதலை கொடுப்பாங்க. தெய்வம் தாமே இந்த வார்த்தை மூலியமாக உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்.